ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷாஸ் மினி vlog. இப்போ மார்னிங் 11:10 ஆகுதுங்க. இது மிட் ஸ்நாக் மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து பப்பாயா கட் பண்ணி வச்சுட்ருக்கிறேன் நான். ஏன்னா இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட்றது நல்லதில்ல. அதை வச்சு முடிச்சோடனே சரி மதியானம் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். காரக்குழம்பு வச்சிடலாம் இன்றைக்கி. ஏன்னா பசங்களுக்கு வந்து கேரட் பொரியலும் இப்போ முட்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நான். ஸோ அதுவும் இருந்துதா, சரி கேரட் பொரியல் செஞ்சுட்டு காரக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அது யோசித்தேன் நான். இதை இப்போ அவருக்கு கொடுத்துட்டு நம்ம மத்தியானம் சமையல் ஆரம்பிக்கலாங்க. ஒரு கடாயில் வந்து கடுகு கொஞ்சோண்டு போட்டுட்டு, சீரகம் கொஞ்சோண்டு, சோம்பு, வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சோண்டு நீங்கள் போட்டுட்டு அதை நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டே இருக்கும்போது அதில் கொஞ்சோண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணோன்னே அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க. சரிங்களா? அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நல்லா வதங்கிடும். சரிங்களா? அது ஸ்மெல் நல்லா தெரியும் உங்களுக்கு. அது நல்லா வதங்கினோன்னே அதில் ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அதில் போட்டுருங்க. அதை நல்லா கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்து கொஞ்சம் ஸ்லிம்லேயும் வச்சுருங்க. ஸ்லிம் வச்சிங்கன்னா கொஞ்சம் அது வதங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா மேஷ் ஆயிரும் அதில் உங்களுக்கு. நல்லா மேஷ் ஆகினோன்னே இப்போ வந்து ஒரு ஒரு 10 பீசஸ் வந்து ட்ரம் ஸ்டிக் இருக்குங்கள, முருங்கைக்காய், அதையும் நீங்கள் போட்டுருங்க. அதை போட்டுட்டு ஒரு 3-4 கத்திரிக்காய் கட் பண்ணி அதையும் போட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்க விடுங்க. நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் 2 ஸ்பூனை வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேல தனியாத்தூள், இது தனியா வந்து வெறும் பிளெயின் தனியா தாங்க, இது எந்த மிக்சர்லாம் எதுவும் கிடையாது. பிளெயின் தனியா 2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி அந்த ரா ஸ்மெல்லாம் போட்டு கொஞ்சம் எல்லாம் மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வெந்துடும் அதில் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறமேல் வந்து மூடியை போட்டு மூடி வச்சுருங்க நீங்கள். அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லிம்லேயே வந்து நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமேல உங்களுக்கு சுண்டிரும் எல்லாமே மசாலாலாம் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுவும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணியும் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு கல் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு தெரியும்ல, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு ஆட் பண்ணி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பியும் மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டோன்னே ஒரு ஸ்பூனு ப்ரௌன் சுகர் இருக்குங்கள்ல, நாட்டு சக்கரை, அதையும் எடுத்து அதில் போடுங்க. நாட்டு சக்கரை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இது எங்கள் பெரியம்மா சொல்லியிருக்காங்க. அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோன்னே உங்களுக்கு காரக்குழம்பு ரெடி ஆயிருங்க. இது சூடான சாப்பாடு கூட சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இது கூட நீங்கள் வத்தல் கூட வச்சு சாப்பிட்லாம். முட்டை ஆம்லெட் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க. அதுவும் அந்த முருங்கைக்காய் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு தெரியும் எனக்கு. நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.